வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 89. தாய்மார்களுக்கு அனுமதி. நல்ல முறையில் குழந்தைகளை வளர்க்க நாடனைத்தும் சேர்ந்து ஒரு திட்டம் கண்டால் அல்லல் படும் தாய்மார்கட்கு அமைதி கிட்டும். அவர்கள் பெறும் குழந்தையெல்லாம் ஆற்றல் மிக்க வல்லவர்கள் ஆவார்கள் என்ற எண்ணம் வலுப்பெற்றால் குழந்தைகளை பொதுச் சொத்தாக்க எல்லோரும் ஒத்துழைப்பார். இதை ஆராய்ந்து இயற்கை செயற்கை இரண்டும் ஒப்ப வாழ்வோம். அருட்தந்தை அவர்களது அன்பும் கருணையும் நிறைந்த சிந்தனை குழந்தைகளை பொது சொத்தாக்குவதற்கு. அந்த குழந்தைகளை பெற்ற தாய்மார்களது அனுமதி எப்பொழுது கிடைக்கும் என்ற திசையில் திரும்புகிறது. எந்த அம்மாவானாலும் தான் பெற்ற குழந்தை நல்ல குழந்தையாக, அறிவும் ஆற்றலும் நிறைந்த குழந்தையாக வளர்வது நிச்சயம் என்று தெரிந்தால் அதற்கு கட்டாயம் சம்மதம் கொடுப்பார்கள். இப்போ குழந்தைகளை ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிற பழக்கம் எப்படி வந்தது? ஹாஸ்டலில் சேர்த்துற பொழுது குழந்தைகளுக்கு ஒழுக்க பழக்கங்கள் நன்கு வரும். டிவி, செல்ஃபோன் போன்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது என்பதனால கொண்டு போய் சேர்த்துறாங்க. அதே போல் இப்போ நாம் உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு நல்ல உயர்வான திட்டம் வகுத்து அந்த திட்டத்தின் கீழ் அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், உளவியல் நிபுணர்கள், மருத்துவர்கள் இவர்களது நேரடி கண்காணிப்பின் கீழ் ஒவ்வொரு குழந்தையும் வளர்க்கப்படும். அந்த குழந்தைகள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வளர்வார்கள் என்ற நம்பிக்கை அந்த குழந்தைகளை பெற்ற அன்னையருக்கு கிடைக்கும் பொழுது அவர்கள் மனமுவந்து கொடுப்பாங்க. அதனால் அருட்தந்தை என்ன சொல்கிறாங்க, முதல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் பரிசோதனை முயற்சியாக சில குழந்தைகளை, அனாதை குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது அறிவில் உயர்ந்த பெற்றோர்கள் கொடுக்கும் குழந்தைகளை நாம் அறிஞர்கள் கண்காணிப்பில் வளர்த்து அந்த குழந்தைகளது அறிவும் ஆற்றலும் உயர்ந்து அவர்கள் உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடிய அற்புதமான குழந்தைகளாக வருவதை பார்த்தால் எதிர்காலத்தில் அனைத்து குழந்தைகளையும் இந்த முறையின் கீழ் வளர்ப்பதற்கு ஒத்துழைப்பார்கள். ஆனால் இந்த திட்டத்தின் பொழுது நாம் இயற்கை வேக விளைவுகளையும் செயற்கை ஆற்றல் விளைவுகளையும் கருத்தில் கொண்டு செயலாற்ற வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.